தங்களோட ஸ்பீஷிஸ் அழியாம இருக்கிறத உறுதி செய்யறதுக்கான போராட்டத்துல முயல்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆனா மற்ற ஸ்பீஷிஸ் அதுக்கு எதிர்மாறா ட்ரை பண்ணி தங்களோட சக்தி மொத்தத்தையும் ஒரே ஒரு குட்டியை வளர்க்கறதுல செலவு பண்ணுது. கிங் பெங்குயின்ஸ் ஒரே ஒரு முட்டையை இட்டு அதை தங்களோட பாதத்துக்கு மேல வச்சு 54 நாட்களுக்கு அடங்காக்கும். முட்டை பொரிஞ்சதும் குஞ்ச ஒரு வருஷம் வரைக்கும் அருமையா வளர்க்கும். இந்த 11 மாசம் ஆகுது. இப்பவும் தடிமனான சிறகுகளால மூடி இருக்கிற இதுங்க தங்களுடைய அம்மா அப்பாவை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதால இது ஒரு தனி ஸ்பீஷிஸ்னு நினைச்சாங்க. தங்களோட எண்ணெய் பசை இருக்கிற வாட்டர் ப்ரூஃப் ஃபெதர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அதுங்களால தானே நீந்தவோ வேட்டையாடவோ முடியாது. அதனால குஞ்சுங்க ஆகாரத்துக்கு தங்களோட அம்மா அப்பாவை தான் முழுமையா நம்பி இருக்கணும். கிங் பெங்குயின் அதனால அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி வேட்டையாடும். ஆயிரக்கணக்கான குஞ்சுகளோட உற்சாகமான ஆரவாரத்தை கேட்டு மீன் பிடிக்க போன கூட்டம் திரும்பி வருது. நல்ல வேளையா ஒவ்வொரு பெண்பின் குஞ்சும் ஒவ்வொரு விதமா குரல் கொடுக்கும். பசியோடு இருக்கிற ஒவ்வொரு குஞ்சுக்கும் போதுமான சாப்பாட்டை கொண்டு வர்றது களைப்படைய வச்சிரும். ஆனா தன்னுடைய குஞ்ச பாதுகாப்புங்கிற உள்ளுணர்வால கிங் பெங்குயினுக்கு வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. ஆனா பசியோடு இருக்கிற ஒரு குஞ்சு செய்வதறியாம தவிக்குது. பல மாசங்களும் அது சாப்பிடவே இல்லை. ஆனா அடல்ட் பெங்குயின்ஸ் தங்களுடைய சொந்த குஞ்சுகள் பழைக்கிறதுலயே கவனமா இருக்கிறதால அனாதையா இருக்கிற குஞ்சுக்கு உதவி செய்ய முடியாது. கைவிடப்பட்டு தனியா இருக்கிற இதால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. கிங் பெங்குயின்ஸுக்கு பட்டினிக்கு எதிராக பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா பட்டகோனியால இருக்கிற இந்த பெங்குயின்ஸுக்கு ஆபத்து பிரெடேட்டர் ரூபத்துல வருது. பாக்க 2 குஞ்சுகள் இருக்கிறதால இதுங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இளம் பெங்குயின்ஸுக்கு பொல்லாத கெரக்கரா கிட்ட இருந்து இடைவிடாத ஆபத்து இருக்கு. எப்பவுமே அது பெங்குயின் பக்கத்திலேயே பாதுகாப்பு இல்லாத பெங்குயின் குஞ்ச பார்த்தா பாஞ்சு பிடிச்சிரும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதுகாக்க 2 குஞ்சுகள் இருக்கிறதால அப்பாவோ அம்மாவோ வேட்டையாட போகும்போது குஞ்சுகளுக்கு பாதுகாப்பே இருக்காது. ஒரு டீமா வேலை செஞ்சு பெங்குயின்ஸ் தங்களுடைய காலனியில இருக்கிற குஞ்சுகளை பத்திரமா பாதுகாக்கணும். ஆனா கெரக்கரஸும் ஒன்னா சேர்ந்து வேட்டையாடும். அதுங்களோட விடாமுயற்சிக்கு சில சமயம் பலன் கிடைக்கும். இந்த வேட்டை விலங்குகள் பெண்களையே துன்புறுத்தும்.